وما كنا لنهتدي لولا أن هدانا الله وقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولله المشرق والمغرب أينما تولوا فثم وجه الله والله واسع عليم. وقال رسول الله صلى الله عليه وسلم اتبعوا سنتي وسنة الخلفاء الراشدين. آمنا بالله صدق الله مولانا الكريم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدورنا ويسر لنا امورنا واحلل عقدة من لساننا ويفقهوا أقوالنا وأفعالنا ويفهم قولنا بشارع. رب يسر ولا تؤثر وتمم بالخير ونسألك بالسعادة. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. شمس الأنبياء وبدر المرسلين وتاج الأنبياء وابتكار المتقين. الله لا فاعل إلا الله. எல்லா புகழும் போற்றியும் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மவர்களை படைத்து நமக்கு எந்த நேரத்தில் எது தேவையோ தகுந்த நேரத்தில் தங்குதலையை காத்துக் கொண்டிருக்கிற வல்லடையும் நாம் அல்லாத ஒருவனுக்கு எல்லா புகழும் குறித்து அவனது அன்பும் அவனது அறப்பொருள் கருணையும் அருமை நாயகம் அவர்களின் மீதும் அல்லாஹ்வை நம்பு தோன்றர்களாகிய உத்தம சுத்திய சகாபாக்கள் தாபியீன்கள் பௌத்தாபியீன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கிற அமரில் இருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இன்றும் போது இன்றும் பலவித மழையை போல பொழிந்து கொண்டிருக்கட்டுமாக. கணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட நல்லடியார்களே, அன்பு தோழர்களே, எந்த நிலையிலும் எல்லா காரியத்திலும் நாம் இறைவனை காண முடியாவிட்டாலும் அல்லாஹ் நம்மை பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் செய்யக்கூடிய நன்மை தீமை ஓர் அகவலாகிலும் நாம் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான். நாம் செய்த நன்மை தீமைக்கு கூலியை கொடுத்தே தீருவான் என்ற அச்ச பயத்தை என் நெஞ்சத்தில் நிலைநிறுத்தி தங்களுடைய நெஞ்சத்திலே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். நாம் அனைவர்களும் எல்லா உலகிலும் எல்லா நிலையிலும் இன்புற்று வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுக்கு உதவி செய்ய வேண்டும் என இறைவனிடம் கடமைக்கு பிரார்த்தித்து எனது சலாத்தினை தங்களுக்கு காணிக்கையாக்கி ஜும்மாவுடைய பிரசங்கத்தை நான் தொடர்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எனது அன்புக்குரிய அருமை குருக்களே, அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மை படைத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழக்கூடிய உலகத்தில் நம் போன்று பல கோடான கோடி மக்கள் வாழ்ந்துவிட்டு மறைந்து விட்டார்கள். நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளையும் இந்த உலகம் அனுப்புவதற்கு தயாரான நாளை அது தெரிந்திருக்கிறது. நம்மளிடத்திலே கொள்ளாமல் இருக்கிறது. நமக்கு பின்னால் கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் வாழ இருக்கிறார்கள். அன்புக்குரிய அருமைகள் கொண்டது நாம் வாழக்கூடிய காலகட்டத்திலே நாம் எப்படியாப்பட்ட மாதத்தை சந்தித்திருக்கிறோம் தெரியுமா? அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாதம் நம்மளை விட்டு சென்று விட்டது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மாதம் நம்மளை விட்டு செல்ல போகிறது. அடுத்தபடியாக நம்மளுடைய மாதம், நமக்கென்றே படைக்கப்பட்ட மாதம் என்ன செய்ய போகின்றது?
நம்மளிடத்திலே வரப்போகிறது அன்புக்குரிய அருமை பெருமக்களே. இப்பொழுது நாம் கடைசி ஜும்மான்னு சொல்லக்கூடாதுங்க. முதல் ஜும்மா அல்லாஹ்வுடைய மாதமாகிய ஷாபானுடைய மாதத்தினுடைய முதல் ஜும்மாவிலே இருந்து கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே. இந்த முதலாவது ஜும்மா லவ்வுல் மௌசூலிலே இருந்து திருக்குர்ஆன் ஷரீஃபை என்ன செய்யப்பட்ட மாதம், முதலாவது வானத்திற்கு இறக்கப்பட்ட மாதம்தான் ஷாபானுடைய மாதம். லவ்வுல் மௌசூலிலே இருந்து பெருமான அதாவது குர்ஆன் ஷரீஃபை முதலாவது வானத்திற்கு இறக்கப்பட்ட மாதம்தான் இந்த ஷாபானுடைய மாதம். குர்ஆனை அல்லாஹ் முதலாவது வானத்திற்கு இறக்கி ரமலான் மாதத்தினுடைய 27வது நாள் குர்ஆனுடைய ஆரம்ப சூறாவாகி இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் என்று இறக்க ஆரம்பித்த அல்லாஹ் ஒரு நாள் 2 நாள் அல்ல 23 ஆண்டு காலங்கள் என்ன செய்தார் தெரியுமா அன்புக்குரியவர்களே? இந்த திருக்குர்ஆனை ஷரீஃபை இறக்கி திருக்குர்ஆன் ஷரீஃபிலே எத்தனை சட்டங்களை கொடுத்தான் தெரியுமா? திருக்குர்ஆன் ஷரீஃபிலே எத்தனை சட்டங்களை கொடுத்தான் என்றால் 5 வகையான விஷயங்களை திருக்குர்ஆனிலே உண்டான 6666 ஆயத்திலேயும் கொடுத்தார். முதலாவது விஷயம் என்ன தெரியுமா? எதுவெல்லாம் நமக்கு ஆகும், எதையெல்லாம் செய்யலாம், எதை செஞ்சால் நமக்கும் நம்மளுடைய உடலுக்கும் உயிருக்கும் தீங்கு விளைவிக்காது அப்படிங்கிற ஹலாலான விஷயங்களை குர்ஆனிலே இறக்கி வைத்தார். இரண்டாவதாக எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் நமக்கும் நம்மளுடைய உடலுக்கும் உயிருக்கும் நாம் வாழக்கூடிய உலகத்திற்கும் தீங்காக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஹராமான விஷயங்களை எல்லாம் இறக்கி வைத்தார். அடுத்தபடியாக எந்தெந்த காரியங்களை எல்லாம் நிலைநாட்ட வேண்டும், எந்தெந்த காரியங்களை எல்லாம் நிலைநாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டங்களை குர்ஆனிலே அல்லாஹ் இறக்கி வைத்தார். நான்காவதாக அன்புக்குரிய அருமை பெருமக்களே, யாராருடைய வாழ்க்கையை பின்பற்றலாம், யாராருடைய வாழ்க்கையை பின்பற்றலாம் அப்படிங்கிற சரித்திரங்களை எல்லாம் இறக்கி வைத்தார். ஐந்தாவதாக அல்லாஹ் எதை இறக்கி வைத்தார் தெரியுமா அன்புக்குரியவர்களே? ஐந்தாவதாக மிக அற்புதமான விஷயங்களை இறக்கி வைத்தார். என்ன அற்புதமான விஷயம் தெரியுமா? உதாரணங்களை அல்லாஹ் குர்ஆனிலே இறக்கி வைத்தார். உதாரணங்களை குர்ஆனிலே இறக்கி வைத்தார். நல்லவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம், கெட்டவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். ஒன்னே ஒன்று சொல்லணும்னா, தௌராத்தையும் இன்ஜீலையும் ஜபூரையும் அல்லாஹ் கொடுத்தார். ஆனால் அந்த 3 வேதங்களையும் பெற்றவர்கள் அந்த தௌராத்தையும் இன்ஜீலையும் ஜபூரையும் எப்படி சுமந்தார்கள் தெரியுமா? அல்லாஹ் சொல்றான், மஸலுல் லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. தௌராத்தையும் இன்ஜீலையும் ஜபூரையும் நாம் இறக்கினோம் எதற்கு தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரகாசமாக வேண்டும் என்பதற்காக. ஆனால் தௌராத்தையும் இன்ஜீலையும் ஜபூரையும் அவர்கள் எப்படி சுமந்தார்கள் தெரியுமா? கழுதை பொதி சுமக்கும் அல்லவா, கழுத மேல கம்மியாக ஏற்றினாலும் சுமக்கும், அதால் தாங்க முடியாத சூழ்நிலைக்கு ஏற்றினாலும் சுமக்கும், அளவாக ஏற்றினாலும் சுமக்கும். அது வாயிலிருந்து சொல்ல போகிறதா, எனக்கு சுமக்க முடியும் சொல்ல போகிறதா, இதை ஏற்ப நான் சுமக்கணும்னு சொல்ல போகிறதா? அப்படி கழுதைகள் எப்படி பொதியை சுமக்குமோ அதுபோல தௌராத்தையும் இன்ஜீலையும் ஜபூரையும் சுமந்தார்கள் அப்படிங்கிற உதாரணத்தை 5ஆவதா சொல்லி கொடுத்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் அப்படி வாழ வேண்டாம். என்ன செய்யுங்க, உங்களுக்கு சுமக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குர்ஆனை வாழ்க்கை நடைமுறையிலே கொண்டு வாருங்கள். அப்படி வாழ்க்கை நடைமுறையிலே குர்ஆனை கொண்டு வந்தீர்களேயானால் உலகம் பிரகாசமாக இருக்கும், உங்கள் உள்ளம் பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய உடம்பு பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய உயிர் பிரகாசமாக இருக்கும். ஆகையினால் குர்ஆனை அவர்கள் சுமந்ததை போன்று கழுதை சுமக்கக்கூடிய பொதியை போன்று நீங்கள் குர்ஆனை ஆக்கிவிடாதீர்கள்.
அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? குர்ஆனை வாழ்வியலிலே கொண்டு வாருங்கள், பிறருக்கு குர்ஆன் எங்களுடைய வேதம் என்று சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார் என்பதற்குரியவர்களே. ஆக இந்த 5 வரலாறையும் குர்ஆனிலே சொல்லி இருக்கிறான். எது ஹலால், எது ஹராம், எது சட்டம், யாருடைய வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும், ஏன்னா நல்லவர்கள் கெட்டவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இந்த 5ஐயும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, சொல்லிக் கொடுத்து வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம், வரக்கூடிய மாதம் ரமலானுடைய மாதம் நமக்கு நல்லா தெரியும். வெள்ளிக்கிழமை ஜும்மா வாரத்தில் நல்ல நாள், மாதங்களில் சிறந்தது 4 மாதம், தில்காதா, தில்ஹஜ், முஹர்ரம், ஷாபானுடைய மாதம். ஆனால் அதே மாதிரி ஒரு நாளையிலே சிறந்த நாள் இந்த நாள் தான் தஹஜ்ஜுடைய நேரம் மிகச் சிறந்த நாள். இப்படி சொல்லிக் கொடுத்த அல்லாஹ் வருஷத்துக்கு 12 மாதங்களை இறக்கினார். 12 மாதங்களிலே எந்த மாதத்துடைய பெயரை குர்ஆனிலே சொல்லி இருக்கிறார் தெரியுமா? ரமலானுடைய பெயர் 1 மாதம் தான் சொல்லப்பட்டிருக்கு, வேறு எந்த மாதத்துடைய பெயரும் சொல்லப்படும். ரமலானுடைய பெயர் மாத்திரம்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய அன்பை ஏன் ரமலானுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது? மற்ற மாதங்களை பற்றி ஏன் சொல்லல அப்படின்னு குர்ஆனை தெளிவா சிந்திச்சா ஒரே ஒரு விஷயம் தான். குர்ஆன் என்பது யாருக்கு சொந்தம் தெரியுமா? புனிதமானவர்களுக்கு குர்ஆன் சொந்தம். குர்ஆனை எல்லாரும் சொந்து கொண்டாடலாம். நம்ம எல்லா பேரும் சொல்லலாம் குர்ஆன் எங்க வேதம் எங்க வேதம். ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் அடிக்காமல் எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய ஆரம்பத்தில் குர்ஆன் சொல்லுகிறது புத்தகத்தை நான் யாருக்கு சொந்தம் தெரியுமா? பேரளவில் முஸ்லீம் பேர் வச்சிருக்கிறவருக்கு சொந்தம் இல்லை. என்னை சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடியவருக்கு சொந்தம் இல்லை. நான் யாருக்கு சொந்தம் தெரியுமா? முழுக்க முழுக்க என்னுடைய வாழ்க்கையை என்னிடத்திலே சொல்லப்பட்டதை யார் பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நான் சொந்தம், அவர்கள் தான் எனக்கு சொந்தம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அந்த குர்ஆன் ஏன் குர்ஆனை மாத்திரம் அல்லாஹ்வுக்காக ஏன் சொன்னார்? வேறு எந்த மாதத்தையும் சொல்லவில்லை என்று சொன்னால் அன்புக்குரிய அருமை பெருமக்களே, குர்ஆனிலே சொல்லப்பட்ட அந்த ரமலானுடைய மாதம் என்றைக்குமே அழியாது. அதே மாதிரி குர்ஆனை பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்றைக்குமே அழிவென்பது கிடையாது. குர்ஆனை முழுக்க முழுக்க பின்பற்றக்கூடியவர்களுக்கு என்றைக்குமே அழிவென்பது கிடையாது. அன்புக்குரியவர்களே, அவர்களுடைய உடம்பும் அவர்களுடைய உயிரும் அவர்களுடைய உடம்பில் உண்டான உறுப்புகளும் அவர்களுடைய சொத்தும் சுகமும் அவர்களுடைய சொந்த பந்தமும் அவர்களுடைய வாரிசுகளும் என்ன செய்வார்கள்? கியாமத்து நாள் வரைக்கும் அல்ல, கியாமத்து நாளிலே நீடித்திருப்பார்கள். அதுதான் குர்ஆனுடைய வாழ்க்கை. குர்ஆனுடைய வாழ்க்கை குர்ஆன் ரமலானுடைய மாதம் அருமையானால் அன்புக்குரியவர்களே, நரகம் பூட்டப்படுகிறது, சொர்க்கம் முழுக்க முழுக்க திறக்கப்படுகிறது, சைத்தான்களுக்கு பூட்டு போடப்படுகிறது, நரகம் பூட்டப்படுகிறது, சொர்க்கம் திறக்கப்படுகிறது, சைத்தான்களுக்கு பூட்டு போடப்படுகிறது. இது பிறந்தனையிலிருந்து இன்னைக்கு வரை கேட்டுக்கிட்டு தான் இருக்கா. அதனால் என்ன பலன்? 11 மாசமாக மனிதனை கெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய நப்சுகளுக்கு அல்லாஹ் கொண்டு போகிறான். குர்ஆன் ஆழ்ந்து சிந்திக்கணும். ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே விளங்க முடியாது. நரகம் கூட்டப்படுகிறது, சைத்தானுக்கு விலங்கிடப்படுகிறது. என்ன அர்த்தம்? நம்மளுடைய நப்சுக்கு அல்லாஹ் கூட்டு போடுகிறான். ரமலானுடைய மாதம் வறுமையானால் நம்மளுடைய நப்சு செயல்படாது. நீங்க நல்லா பாருங்க, ஒரு பெரும்பாவம் செய்யக்கூடிய மனிதன் கூட ரமலானுடைய மாதம் வந்தால் செய்யும் போது யோசிப்பான், இந்த ரமலானுடைய மாதம் செய்யக்கூடாது. மற்ற மாதங்களில் துணிஞ்சு செய்வான், யார் என்ன செய்ய போறா பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரமலானில் என்னென்ன காரியங்கள் நடக்க போகிறது தெரியுமா? இல்லாதவர்களுக்கு கூட சதக்கா கொடுக்க போகிறோம், முடிந்த அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் தக்காத்து கொடுக்க போகிறோம். அன்புக்குரிய அருமை பெருமக்கள், இல்லாதவர்கள் கூட சதக்கா கொடுக்க போகிறோம், இருக்கக்கூடியவர்கள் தக்காத்து கொடுக்க போகிறோம். அதை எப்படி கொடுக்க போகிறோம் தெரியுமா? காலிசத்தில்லா, அல்லாஹ்வுக்காக கொடுக்க போகிறோம். யாராவது முகஸ்துதிக்காக கொடுத்தாங்க, மற்றவங்க புகழ்றதுக்காக கொடுத்தாங்க, மற்றவர் இவர் நல்லவர் சதக்கா நிறைய கொடுக்கிறாரு, ஜக்காத்து நிறைய கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்றதுக்காக கொடுத்தாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் அல்லாஹ்வை விட்டு மற்றவர் மீது இணை வைக்கிறார். யார் தன்னை புகழன்னு நினைக்கிறாரோ அவரை கடவுள்னு சொல்றாரு, அவர் அல்லாஹ்னு சொல்றாரு. யார் தன்னை பார்த்து பெரிய மனிதன் நினைக்கணும் சதக்கா
கொடுக்கிறாரோ அவர் என்ன செய்கிறாரு? அவர் இறைவன் என்று சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறார்? இறைவனுக்கு இணை வைக்குகிறார். ஏன்னா அவர் செய்யக்கூடிய காரியம் என்னவல்ல, அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய காரியம் அல்ல. அதே நேரத்தில் சதக்காவையும் கொடுக்கிறோம், ஜக்காத்தையும் கொடுக்கிறோம். அதாவது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மாத்திரம் கொடுக்குறோமா, தெரியாதவர்களுக்கும் கொடுக்குறோம். அதான் சதக்கா ஜக்காத்துடைய. அடுத்து நம்மளுடைய நண்பர்களுக்கு மாத்திரம் கொடுக்குகிறோமா, நம்மளுடைய எதிரிகளுக்கும் கொடுக்குகிறோம். நம்மளுடைய எதிரிகளுக்கும் கொடுக்குகிறோம். நம்மை சார்ந்தவருக்கு மாத்திரம் கொடுக்குகிறோமா, மாற்றுகிற சகோதரர்களுக்கும் கொடுக்குகிறோம். அன்புக்குரிய அருமை மக்கள், ஒரு தெய்வத்துக்கு மாற்றமாக தனது பெரியவருக்கு மாத்திரம் கொடுத்தாரு, தன்னுடைய நண்பருக்கு மாத்திரம் கொடுத்தாரு. அது சதக்காவாகுமா? அது ஜக்காத் ஆகுமா? எண்ணி பாருங்கள். இல்லவே இல்லை. அடுத்தபடியாக ரமலானுடைய மாதம் வறுமையானால் உலகம் என்னவாக மாற்றப்படுகிறது? ஒரு நாளைக்கு 2 லட்சம் மலக்குகள் உலகத்திற்கு இறங்குவாங்க. ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. மலக்குகள் இறக்கப்பட்ட மலக்குகள் ரமலான் பூராவும் உலகத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள். ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் என்ன செய்ய போறோம்? தனித்திருக்க போகட்டும். அடுத்த வாரம் ஏன் 2வது நோன்பு வச்சிருப்போம், எல்லாம் தௌஃபீக் செய்யணும். தனித்திருக்க போகிறோம் ரமலானிலே, விழித்திருக்க போகிறோம் ரமலானிலே, வசித்திருக்க போகிறோம் ரமலானிலே. இந்த 3 யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. மனைவியை விட்டு தனித்திருக்க வேண்டும் என்ற அவசியமா? அழகான பதார்த்தங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை விட்டு பசித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் மற்ற மாதத்தில் இருக்குகிறதா? நல்ல மெத்தை, நல்ல வீடுகளை கட்டி வச்சிருக்கிறோம். வாடகைக்கு கூட நல்ல மெத்தைகளை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம். என்ன தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்குகிறதா? எல்லாம் யாருக்காக? அல்லாஹ்வுக்காக. அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் எங்கே இருக்கான்? அல்லாஹ் எங்கே இருக்குகிறார்? இமாம் ஷாஃபியிடத்தில் ஒருவர் கேட்கிறார். இமாம் ஷாஃபியிடத்தில் ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, அல்லாஹ் இமாம் ஷாஃபி அவர்களே, நீங்கள் சட்ட மேத 14 வயதில் பகதாதுல தலைமை நீதிபதியாக ஆனவர் இமாம் ஷாஃபி. 14 வயதில் பகதாதுடைய தலைமை நீதிபதியாக ஆனவர் இமாம் ஷாஃபி. நான் இமாம்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலே பிறந்தவர். அவ்வளவு பேர் இமாம் ஷாஃபி. அவரிடத்துல வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, இமாம் ஷாஃபி அவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு அவங்களால் காட்ட முடியுமா? அடுத்து கேள்வி கேட்டார், ஜின்கள் நெருப்பால் படைக்கப்பட்டது, ஜின்களை நரகத்தில் அல்லாஹ் போடுவான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. நெருப்பை நெருப்பு எரிக்குமா? இமாம் ஷாஃபி சொன்னாங்க, அல்லாஹ் இருக்கான் சார். நெருப்பை நெருப்பு எரிக்கும். எப்படி எரிக்கும்? அல்லாஹ் எங்க இருக்கான்? இமாம் ஷாஃபி ஒன்றும் செய்யல. அவர் கேட்டு முடிச்சவங்க ஒரு கல்லை எடுத்து அவருடைய நெற்றியை தூக்கி எரித்தார். சின்ன கல்லை எடுத்தார். அவர் நெற்றியை தூக்கி எரித்தாங்க. ஆண்டவர் ஏன் என்னுடைய நெற்றியை கல்லை தூக்கி எரியறது கேட்டார் அவரு. நான் இப்போது கல்லை தூக்கி எரித்தேன் உன் நெற்றியிலே. உனக்கு வழி தெரிஞ்சா? ஆமா, வழி தெரிஞ்சு. அதை உன்னால் காட்ட முடியுமான்னு கேட்டார். வழி தெரிந்ததா? ஆமா, வழி தெரிந்தது. அந்த வழியை எனக்கு என் கண் முன்னால் எடுத்து காட்டுன்னு இமாம் ஷாஃபி கேட்டாங்க. எப்படி காட்ட முடியும்ன்றாரு. இதையே காட்ட முடியலையே, இதை படைச்ச அல்லாஹ்வை எப்படி உன்னால் காட்ட முடியும்? என்னால் உனக்கு காட்ட முடியும். அல்லாஹ் இருக்கான்னு இப்ப தெரியுதா? அல்லாஹ் இல்லைன்னு எனக்கு எடுத்து காட்டு. அடுத்தபடியே சொன்னா கேட்டாங்க, நெருப்பை நெருப்பு எரிக்குமா? நீங்கள் எல்லாம் நெருப்பினால் படைக்கப்பட்டவர்கள், அவர்களை நரகத்திலே போட்டால் எப்படி எரிக்கும்? இமாம் ஷாஃபி அழகா கேட்டாங்க, அழகா சொன்னாங்க, நான் உன் மீது கல்லை வீசினேன் அல்லவா? அந்த கல் வீசிய பின்னால் எந்த இடத்தில் கல் பட்டதோ அந்த இடத்துல வலிச்சா இல்லையா? வலிச்சுச்சா இல்லையா? ஆமா, வலிச்சுச்சு. உன்னுடைய உடம்பு எதால் படைக்கப்பட்டது? மண்ணால் படைக்கப்பட்டது. அவர் சொன்னார், மண்ணால் படைக்கப்பட்டது. மண்ணால் படைக்கப்பட்டதை மண்ணிலே படைக்கப்பட்ட கல்லின் மூலமாக தூக்கி எரிந்தேன் அல்லவா? வலிச்சுச்சா இல்லையா? அதே மாதிரி நெருப்பை நெருப்பால் எரிக்க முடியும். நெருப்பை நெருப்பால் எரிக்க முடியும் அப்படின்னு இமாம் ஷாஃபி சொன்னார். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ் எங்க இருக்கான்? அல்லாஹ் எங்க இருக்கான்? அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருக்கான். நம் உள்ளத்திலே இருக்கிறான். ஒன்னாம் எடுத்து பாருங்க. அல்லாஹ் சொல்றான், வழியில்லாத மஸ்ஜிதுக்கு வழி மகரிபு. நீ நடத்திக்கிட்டு இருக்கையா? பள்ளிவாசலுக்கு போனாத்தே அல்லாஹ் இருக்கான்னு நினைக்கிறையா? அல்லாஹ் சொல்றாங்க, வழியில்லாத மஸ்ஜிதுக்கு வழி மகரிபு. பள்ளிவாசலுக்கு போனாத்தே அல்லாஹ் இருக்கான்னு நினைக்கிறையா? கிழக்கும் மேற்கும்
வடக்கும் தெற்கும் யாருக்கு சொந்தம்? அல்லாஹ்வுக்கு சொந்தம். எல்லா திசையிலேயும் அல்லாஹ் இருக்கிறான். ஐனமா துவல்லு ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ். நீ எங்கே நோக்கினாலும் உன் தாய் தகப்பன் பார்க்க மாட்டார்கள், உன் மனைவி பார்க்க மாட்டார்கள், உன் மக்கள் பார்க்க மாட்டார்கள், எதுவுமே பார்க்காது. ஐனமா துவல்லு, எந்த திசையை நோக்கினாலும் அல்லாஹ் உன்னை பார்ப்பான். ஃபஸம்ம வஜ்ஹுல்லாஹ், உன்னுடைய முகத்தை அல்லாஹ் பார்ப்பான். அப்ப அல்லாஹ் எல்லா இடத்திலும் இருப்பானா இல்லையா? இன்னல்லாஹ வாசிஉன் அலீம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், உன்ன மாதிரி குறுகிய வட்டத்தில் நிற்கக்கூடியவன் நான் அல்ல, நான் விசாலமானவன். உனக்கு கண்ணுக்கு தெரியத்தான் நீ விளங்க முடியும், ஆனால் நான் எல்லாவற்றையும் விளங்குவேன். இதுதாங்க அல்லாஹ். அப்ப நம்ம என்ன செஞ்சாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அந்த அல்லாஹ் தான் சொல்றான், இந்த மாசம் உன்னுடைய நப்சுக்கு பூட்டு போடக்கூடிய மாசம், சைத்தானுக்கு வேலை இல்லை. உன்னுடைய கல்பு திறக்கப்படக்கூடிய மாசம். ஏன்? கல்புக்கும் சுவனத்திற்கும் நேரை தொடர்பு உண்டு. இந்த ரமலானுடைய மாதம் பூராவும் சுவர்க்கம் திறந்து வைக்கப்படும். சுவர்க்கத்தில் இருந்து வரக்கூடிய காற்றுகள் எல்லாம், அந்த சுகங்கள் எல்லாம் உலகம் பூரா பரவும். ஆகையினால் உன் கல்புக்குள்ள என்ன செய்யாத, தேவையில்லாமல் மற்ற மாதங்களில் தானாக பெற்றது நுழையும், இந்த ரமலானுடைய மாதத்தில் நீ நுழைக்காதே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய எதிரி, உனக்கு அநியாயம் பண்ணக்கூடியவனை கூட இந்த ரமலானுடைய மாதத்திலே கெட்ட குணம் கொண்டு பார்க்காதே, கெட்ட எண்ணம் கொண்டு பார்க்காதே. அன்புக்குரிய அருமை மக்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு போயிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோடு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு ஒருத்தர் வர்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துண்டு பொத்தியே தான் போவாங்க. சட்டை போட்டிருந்தாலும் துண்டு பொத்தி இருப்பாங்க. ஏன்னா வந்தவர் என்ன செய்தார் தெரியுமா? பெருமானார் எப்படி போனாங்க தெரியுமா? இன்னைக்கெல்லாம் தலைவர் இருந்தா அந்த தலைவருக்கு முன்னால ஒருத்தர் முன்னால நல்லா பேசுவார், பின்னாலே குறை பேசுவார். ஏன்னா அவர் இவரை குறை சொல்லுவார், இவர் அவரை குறை சொல்லுவார். குழப்பம் எங்க இருந்து உருவாகும் மக்களுக்கு மத்தியில? இவங்கள்ட்ட இருந்தா குழப்பமே மக்களுக்கு வரும். யார் சொன்னா இவர் சொன்னா கடைசியில் விசாரிச்சா யாரு? இவங்களுக்குள்ளதான் சொல்லியிருப்பாங்க. பெருமானார் எப்படி சகாபாக்கள் வச்சிருந்தாங்க தெரியுமா? பெருமானார் போனார், முன்னணி படை ஒன்று, முன்னணி படை ஒன்று, பின்னணி படை ஒன்று. பெருமானாருடைய 2 பக்கங்களிலேயும் 2 படை, நடுவுலே பெருமானார். 5 மொத்தம் 4 படை, நடுவுல பெருமானார். முன்னணி படையை நோக்கி தள்ளி விட்டவர் வர்றார். வந்தவர் என்ன செய்யறார்? எல்லா சகாபாக்களும் முன்னணி படை வாக்குது, ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்ல வர்றாரு. வந்தவர் என்ன செஞ்சார் தெரியுமா? பெருமானாருடைய துண்டை 2 பக்கங்களையும் பிடித்தார். பிடிச்சு என்ன செஞ்சாரு? ஒன்று சேர்த்து அவர் அப்படி இழுக்கல, அந்த துண்டை சுத்த ஆரம்பித்து விட்டார். பெருமானாருடைய உறவடையை சுத்தினார். அந்த துண்டு சுத்தப்பட்ட அடையாளம் பெருமானாருடைய உடல்களை விடுகின்றது. சுத்தினவரை அதோட விட்டுட்டாரு. பெருமானார் கேட்டாங்க, மாதா தஃபால் ஹாதில் அஃபால், எதற்கு இந்த காரியத்தை செய்கிறீர்கள்? நம்மளா அடிச்சுடுவோம் அல்லது இந்த வழியில பழி வாங்கலாம்னு எதிர்பார்ப்போம். பெருமானார் கேட்டாங்க, எதற்காக இந்த காரியத்தை செய்கிறீர்கள்? அப்போ சொன்னாரு, நான் ஒரு பதுனா என்ன இருந்தோம்? நான் ஒரு பட்டிக்காட்டுக்காரன், நான் ஒரு பட்டிக்காட்டுக்காரன். எனக்கு உண்பதற்கு உணவில்லை, உடுத்துவதற்கு உடை இல்லை, இருப்பதற்கு வீடு இல்லை. இப்ப என்ன வேணும்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பைத்துல் மாலிலே நிறைய பொருள் வச்சிருக்கீங்க இல்லவா, அதுல கொஞ்சத்தை எனக்கு கொடுங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுருக்கமா சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க. நம்ம என்ன கொடுப்போமா? என்ன தேவையோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் செய்ததற்கு தண்டனையும் உண்டு. என் உடம்பிலே காயத்தை ஏற்படுத்தினீர்கள் அல்லவா, காயத்தின் அடையாளத்தை ஏற்படுத்தினீர்கள் அல்லவா, அதற்கு தண்டனையும் உண்டு. அவர் சிரிச்சார். சஹாபாக்களுக்கு வெளி, சஹாபாக்களுக்கு வெளி. அதாவதுங்க, ஒரு இமாமாக இருக்கட்டும், ஒரு தலைவராக இருக்கட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவங்களுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? கையத்தில் போந்து வாஜிபுகும். ஒரு இமாம் ஆகட்டும், ஒரு தலைவராகட்டும், எங்களுடைய சேவைகளுக்காகத்தான் சொல்லி அனுப்பிச்சாங்க. நாங்கள்லாம் கஷ்டமா இருக்கலாம்னு அதை தூக்கி குப்பையிலே போட்டு போண்டாங்க. நீ சராசரி மனுஷனாக போ, உனக்கென்று ஒரு மரியாதை ஏற்படுத்திக் கொள்ளாத, உலகம் ஒன்றை இருப்பார். சராசரி மனுஷனாக போ,
உன்னை உலகம் தூக்கி வைத்து ஆடி நின்று போனாலும் உனக்கு அல்லாஹ் மரியாதையை கொடுப்பான். அந்த சிந்தனை நம்மகிட்ட வரக்கூடாது. நாம் பொறுப்புல இருக்கிறோம், நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படணும், எல்லாத்தையும் பார்த்து கைகட்டி நிற்கணும். பெருமானார் சொன்னாங்க, தலைவர் யார் தெரியுமா? குடும்பத்துக்கு தலைவர், ஊருக்கு தலைவர், யாராக இருந்தாலும் அந்த கூட்டத்தாருக்கு எந்த குறை ஏற்பட்டாலும் தேடிக்கொண்டு உதவி செய்யக்கூடியவன் தான் தலைவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். எல்லா நாளையும் நின்றாங்க. அதான் எல்லா நாளையும் ரசூல் செய்யல, இந்த ரமலானியாவது நீங்கள் செய்யுங்கள் என்று நான் சொல்லுகின்றேன். நண்பருக்குரியவர்களே, அவர் சிரிச்சாரு. பெருமானார் கேட்டாங்க, ஏன் சிரிக்கிறேன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, யா முஹம்மத், நீங்கள் ஒருவர் குறுகிய காலகட்டத்திலே உங்களை நோக்கி இத்தனை பேர்கள் ஏன் வந்திருக்கிறார்கள் தெரியுமா? உங்களுடைய மார்க்கம் உலகம் பூரா ஏன் பரவிக் கொண்டிருக்கிறது தெரியுமா? ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? அநியாயம் யார் பண்ணினார்களோ, அக்குருமம் யார் பண்ணினார்களோ அவர்களுக்கு கூட நீங்கள் துரோகம் செய்ய மாட்டீர்கள். அநியாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு கூட நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? துரோகம் பண்ண மாட்டீர்கள். அந்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அல்ல, இது புனிதத்துவமான மார்க்கம். அநியாயக்காரனுக்கு கூட உதவி செய்யத்தான் இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. எனக்கு நீங்க தண்டனை கொடுப்பேன்னு சொல்றாங்க, உறுதியாக நீங்கள் கொடுக்கவே மாட்டீர்கள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் யார் சொன்னார்? அந்த மது காட்டரன் சொன்னார். அன்பிற்குரியார்கள் இருக்கிறேன், அதுதான் இந்த மார்க்கம். அந்த கொள்கை இருக்க போய்த்தான் 23 ஆண்டு காலங்களிலே உலகம் கூட இஸ்லாம் பரவிச்சு. அந்த கொள்கை இன்னைக்கு 10 பேர்ல 2 பேர் இருக்க போய்த்தான் எப்படியெல்லாம் இஸ்லாத்தை அழிக்கிறானே போதிலும் கூட இஸ்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? மண்ணை கிடந்து கொண்டு பயிர் வெளியேறி வருவதை போன்று இஸ்லாம் குளிர்விட்டுக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அன்பு சமுதாயமே, அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். என்ன செஞ்சாலும் சரி அதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பயம் உங்களிடத்திலே வறுமையானால் எல்லாம் உங்களிடத்திலே இருக்கும், என்னிடத்திலே இருக்கும். இல்லை என்று சொன்னால் எல்லாம் நம்மளோடையே போய்விடும். இல்லை என்றால் நம்முடைய சந்ததிகள் போக்க வைத்து விடுவார்கள். ஆகையினால நம்மளிடத்திலே வரக்கூடிய மாதம் மிக புனிதமான மாதம், இறைவனுடைய அன்பு இறங்கக்கூடிய மாதம். இந்த மாதத்திலே நம்மளை நாம் சுத்தப்படுத்தி கொண்டால் வருகின்ற ரமலான் அல்ல, இதுபோல பல ரமலான்களை பார்க்கலாம், உலகத்தில் பார்க்கலாம். எந்த ரமலானில் எந்த கஷ்டமும் வராது, அல்லாஹ்வுடைய உதவி ஒன்றை தவிர எதுவுமே வராது. இதுதான் முன்னோர்கள் வாழ்க்கை, இதுதான் நல்லோர்களுடைய வாழ்க்கை. அதைத்தான் குர்ஆன் சொல்லித் தருகிறது, அல்லாஹ் சொல்லித் தருகிறார். அந்த நல்லவர்கள் எந்த வழியை பின்பற்றினார்களோ அதே வழியை பின்பற்றி இந்த உலகம் அல்ல எல்லா உலகத்தையும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் நீதான் அல்ல என்னால் நிரந்தரமாக ஆக்கி அருள்புரிவானாக. வாகன பகவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.